ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் நார்மல் கேர்ள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு கிரேவி தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டு, ஆயில் நல்லா சூடானதும் அதுக்கு கூடவே வந்து கடுகு போட்டுடணும். கடுகு போட்டு நல்லா பொரியிற கேப்பில் வந்து இந்த மசாலா எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். நண்டு கிரேவிக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப. ஸோ எல்லாமே வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகா வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி கொண்டு வந்துடணும். ஸோ இங்கே வந்து கடுகு வெடிச்சிடுச்சு நல்லா. ஸோ கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே வந்து கருவேப்பிலை போட்டுறாங்க. கருவேப்பிலை போட்டதும் நம்ம எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுடுறாங்க. இது வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதங்க விடணும் அப்படின்றது இல்லை. ஸோ ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்க விட்டாலே போதும். ஸோ அது நல்லா இந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுனால அதுவே அதில் நல்லா வதங்கிடும். நான் வந்து இந்த நண்டு கிரேவி வந்து 2 பேருக்கான அளவு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து காரத்துக்கு ஏற்ப மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இப்போ அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தென் உப்பையும் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா திரும்பி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதங்க விடணும். ஸோ வதங்க விட்டதும் அது கூடவே வந்து நம்ம நண்டு வந்து சேர்த்துக்கலாம். நண்டு வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன நண்டு ஒரு 5 நண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம், 1/2 கிலோ மட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 1/2 கிலோக்கான ரெசிபி தான். இப்போ நண்டு காலெல்லாம் நல்லா க்ரீனிஷாக லைட் ப்ளூவாக இருக்குது. நம்ம போட்ட உடனே பார்த்தோன்னா நல்லா ஆரஞ்சிஷாக வந்து அது வேக வந்து அது நல்லா ஆரஞ்சிஷாக மாறிடும். ஸோ நண்டு வந்து போட்டுட்டு நம்ம எந்த தண்ணியுமே வந்து நம்ம ஊற்றக்கூடாது இதில். அது வதங்க அதுலேருந்தே தண்ணி வந்து விடும் நண்டுலேருந்து. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஜார் மட்டும் அரைச்சோம்ல, அந்த கழுவுன தண்ணி வேணால் இதில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடிட்டா போதும். அது வேகிற கேப்குள்ளே கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிருந்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து அப்பப்போ லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த தட்டை எடுத்துகிட்டு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இதை. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம போடும்போது க்ரீனிஷாக இருந்துச்சு, லைட்டாக ப்ளூவாகவும் இருந்துச்சு. பட் வேக வந்து நண்டோட கால் வந்து நல்லா ஆரஞ்சிஷாக வந்து வந்துடும். நல்லா நண்டுக்கே மெஹந்தி வச்ச ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா போதும். சுவையான நண்டு கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.